சாட்டர்டே, சண்டே லீவு. ஸோ, அதனால ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வந்தாச்சு. வீட்டு வேலை ஃபுல்லாவே இப்போ தான் முடிஞ்சங்காட்டி, அத ஃபுல்லா க்ளீன் பண்ற வேலை ரொம்ப ஈஸின்னு நான் நெனச்சுட்டேன். அப்படியே கூட்டி மாப் போட்டு விட்டா போதும், எப்போ யூஸ் பண்ற வீடு மாரி நெனச்சுட்டேன். ஆனா வந்து புது பில்டிங்கில வேலை முடிச்சு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்றது பெரிய வேலைன்னு நான் இப்ப தான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா சரியான குப்பை. ரொம்ப மண்ணு மண்ணா இருந்தது. அப்படியே அந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டி, அந்த சிமெண்ட் மண்ணெல்லாம் இருந்தது. அத கூட்டி கிளீன் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அது வேற டஸ்ட்டு பறந்துட்டே இருக்குது. தும்மல் வந்துட்டே இருக்குது. அத சரி பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருச்சு. ஒரு வழியா எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து ராமாயணம் பார்க்க வந்தாச்சு. ராமாயணம் பார்த்துட்டு கடைக்கு போ வேண்டிய வேலை இருந்தது. கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. கடைக்கு போம்போதே ஸ்ட்ரீட் லைட்லாம் இல்லைங்க. நல்லா இருட்டாவே இருந்தது. ஆனா பிரச்சனை இல்ல. பயமில்ல. ஃபோன் கொண்டு போனங்காட்டி அப்படியே பயமில்லாம போயிட்டேன். போயிட்டு வந்து நைட் டின்னருக்கு பெரியம்மா சமையல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. தோசை ஊத்தி தக்காளி சட்னி அரைச்சு அத சாப்பிட்டு வெளிய உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டோம். இந்த மாரி பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ஊருக்கு வர சடனா அன்னைக்கே கிளம்பி போக. இன்னைக்கு இருக்கிறங்காட்டி எல்லாரும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஒர்க் போறங்காட்டி நான் இந்த மாரி பேசுறதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க எத மிஸ் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.